வெங்கடேசன் நினைக்கிறார். வெங்கடேசன் வணக்கம். இப்போ 3:30 மணிக்கு பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க அழைப்பு விடுத்திருக்கிறார் ஆளுநர். இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வரப்போ இந்த விவரங்கள் கூறப்படுமா? வழக்கினுடைய போக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக தற்போது அண்மையில் கிடைத்த அந்த பதவி பிரமாண நேரம் குறித்த விவரத்தை இந்த விசாரணைக்கு முன், ஒருவேளை இந்த வழக்கு 3:30 மணிக்கு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால் அந்த தகவலை மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆர் வெங்கட்ரமணி அந்த தகவலை தெரிவித்தார். ஒருவேளை விசாரணை தாமதமானால் அவர் பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்டதான ஒரு தகவலையும் அட்டர்னி ஜெனரல் தெரிவிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக நேற்றைய விசாரணையின் போது நாளை சாதகமான தகவல் கிடைக்கப்பட்டாவிட்டால் அரசமைப்பு சாசனத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும் என ஆளுநருக்கு உச்சநீதிமன்றமே உத்தரவிட நேரிடும் என்றும், ஆனால் இந்த சூழலை தவிர்க்க விரும்புவதாக நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இருப்பினும் ஆளுநருக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் இந்த அவகாசத்தை அளிப்பதாகவும், தமிழ்நாட்டில் அரசமைப்பு சாசனத்தை நிலைநிறுத்த விரும்புகிறோம் என்றும், தமிழக ஆளுநரின் நடவடிக்கையில் தொடர்ந்து இவ்வாறு கவலை தருவதாக இருப்பதாக தெரிவித்து இதை வெளிப்படையாக கூற விரும்பவில்லை என்றும், இருப்பினும் இதை கூற வைப்பதாக நீதிபதிகள் கடுமையான கவலையையும் கடுமையான ஒரு அதிருப்தியையும் நேற்று வெளியிட்டிருந்த நிலையில் இந்த காலக்கெடு என்பது நேற்று மிக மிக முக்கியம். உச்சநீதிமன்றம் நினைத்திருந்தால் இந்த வழக்கை முதல் வழக்காக எடுத்திருக்கலாம். ஆனால் ஆளுநருக்கு அந்த உரிய அவகாசம் என்பதை வழங்க வேண்டும் என்ற நோக்கிலேயே தான் இந்த வழக்கை புதிய வழக்குகளை விசாரித்த பிறகு இறுதியாக விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் வைத்தது. அதற்குள் ஆளுநர் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி இந்த விஷயத்தில் சாதகமான முடிவை எடுத்து தற்போது இந்த பதவி பிரமாண நேரத்தை தற்போது அறிவித்துள்ளார். இந்த வழக்கு விசாரணையின் போது வரும்போது இந்த தகவல்களை நிச்சயம் மத்திய அரசின் சார்பில் அதன் தலைமை வழக்கறிஞர் ஆர் வெங்கட்ரமணி தெரிவிப்பார். இப்போ நேற்றைய தினம் ஆளுநருடைய செயலை நியாயப்படுத்த விரும்பவில்லை அப்படின்னு மத்திய அரசின் வழக்கறிஞர் கூறியதாகலாம் செய்தி இருந்தது. இன்றைய தினம், அதாவது இன்று பதவி பிரமாணம் ஒருபுறம் செய்து வைக்கப்பட்டாலும் நேற்று நீதிமன்றத்துடைய இந்த வாதங்களுக்கு பதில் சொல்லப்படுமா? அதாவது மத்திய அரசின் கவலை எல்லாம் மாநில அரசுகள் இது போன்ற ரிட் மனுக்கள், குறிப்பாக அடிப்படை உரிமைகள் மீறும் போது தாக்கல் செய்யப்படும் அந்த ரிட் மனுக்களை மாநில அரசுகள் செய்வது வாடிக்கையாகிவிடும். தமிழ்நாடு அரசு தற்போது ஏற்கனவே தாக்கல் செய்த ரிட் மனுவில் ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளது என்ற ஒரு கவலை வெளியிட்ட போதுதான் இந்த விவகாரத்திற்கு எவ்வாறுதான் தீர்வு காண்பது தலைமை நீதிபதி இந்த கேள்வியை மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் எழுப்பினார். வேறு வழியே இல்லை. அதனால்தான் மாநில அரசுகள் ரிட் மனுக்களை தாக்கல் செய்துள்ளது. அந்த வழியை தான் தமிழ்நாடு அரசு பின்பற்றி இந்த ரிட் மனுவில் அவர்கள் இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார்கள். இருப்பினும் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் நேற்று கடுமையான கருத்துக்களை வெளியிட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாயிருந்தது. எனவேதான் ஒரு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அதில் விளக்கம் கூறுவதற்கு ஆளுநருக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. குறிப்பாக அவர் பொன்முடி குற்றவாளி என்ற தீர்மானித்ததை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து விட்ட பிறகு அவர் ஊழல் கரைபடிந்தவர் என்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி எங்களுக்கு அவர் பாடம் நடத்த வேண்டாம், அது மாதிரியான ஒரு கடிதத்தை பார்க்கும்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தியாகவே, எனவே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு என்பது அது சட்டம், அந்த சட்டத்தை பின்பற்றி நடக்க வேண்டியதுதான் தற்போதைய நடைமுறை. அந்த நடைமுறையை ஆளுநர் பின்பற்றாத போதுதான் உச்சநீதிமன்றம் கடுமையான அதிருப்தியை நேற்று வெளியிட வேண்டியிருந்தது. இந்த அதிருப்திக்கு அவர் பதிலளிக்கும் வகையில் தான் இன்று அந்த பதவி பிரமாண நேரத்தை குறித்து இன்றும் உச்சநீதிமன்றம் ஏதேனும் கடுமையான கருத்துக்களை தெரிவிக்கக் கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கையாகவே இந்த நேரத்தை அறிவித்துள்ளதாக நாம் பார்க்க வேண்டும். கார்கே, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.